புளி நல்லா ஒரு லெமன் சைஸ் எடுத்துட்டுருக்கேன், 4 பச்சை மிளகாய். இந்த இஞ்சியை நல்லா துருகி வச்சாச்சு, மஞ்சளை நல்லா துருகியாச்சு, பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கியாச்சு. இந்த புளியை என்ன பண்ணுங்கன்னா ஒரு கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா புளி தண்ணி கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா பாருங்கள், இவ்வளோ வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நான் ஒரு கை வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வாண்லி வச்சுட்டு நல்லெண்ணெய் போடுங்க. நல்லா நல்லெண்ணெய் போட்டுட்டு இந்த கொஞ்சம் கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட போகிறோம். நான் கருவேப்பிலையை அலம்பி வச்சுட்டாச்சு. ஸோ கடுகு தாளிச்சிட்டு பின்னாடியே நல்லா பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் போட்டுட்டு அந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கின்றங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த துருகி வச்சுட்டுருக்கோம்ல, இந்த மஞ்சளும் இஞ்சியும் அதையும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுட்டு தென்